ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 20. சித்தி, அவ ஆசையும் கெடாத மாதிரி உங்களுக்கும் வருத்தம் ஏற்படாத மாதிரி நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் என்றான் ஆதி. வேதா, பிரியா இருவரும் ஆச்சரியமாக அவனை பார்க்க, நித்யாவோ அவனை முறைத்து கொண்டு இருந்தாள். தன் அன்னையின் பார்வையை தவிர்த்துவிட்டு தன் சித்திகள் இருவரின் தோள் மீதும் கையை வைத்து புன்னகையோடு கூறினான். சித்தி, பைக் ரைடிங்குக்குன்னு சில இடங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் அவகிட்ட காட்டுறேன். நீ சொல்ற பேச்சு கேட்டு காலேஜ்ல இருந்து இப்படி பைக்ல வராம இருந்தா உன்னை நாங்க கூட்டிகிட்டு போறேன். அங்கெல்லாம் பைக் ரைடிங் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் என்றான் ஆதி. டேய் என்றாள் பிரியா கோபமாக. திரும்பவும் ஏன் அவளை பைக் ரைடிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்ற? ஏன் சித்தி, போனா என்ன? அவளுக்கு பிடிச்சிருக்கு, சேஃபா தானே கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றேன். ஆதி, நீ ஒரு போலீஸ்காரன். தெரியும் சித்தி, அதனால தான் தப்பா எதையும் நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். நானும் அவ கூடவே போறேன், பத்திரமா அவளை கூட்டிகிட்டு வருவேன். சரியா? நான் அவகிட்ட பேசுறேன், அவளை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நீங்க இதை பத்தி யோசிக்க வேண்டாம். என்றாள் பிரியா அரை மனதுடன். சித்தி ப்ளீஸ், இங்க பாருங்க, நீங்க என்ன நம்புவீங்க தானே? அவள் புன்னகையோடு அவன் கன்னத்தை கிள்ளினாள். உன்னை நம்பாம யாரடா நம்புறது? அப்போ இது எல்லாத்தையும் விடுங்க. உங்க பொண்ணு இப்போ 2 நாள் லீவுக்கு வந்திருக்கா, ஜாலியா அவ கூட என்ஜாய் பண்ணுங்க, சரியா? அவள் கன்னங்களை தாங்கி கூறினான். என் செல்ல சித்தியோட முகத்துல எதுக்கு இந்த சோகம் எல்லாம்? முதல்ல தூக்கி போடுங்க என்று சொல்லிவிட்டு வேதாவை திரும்பி பார்த்தான். சித்தி, வேணும்னா அவளுக்கு பைக் வாங்கி கொடுத்ததுக்கு வேதா சித்திக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை நந்து சித்தப்பா கிட்ட சொல்லி இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணணும், ஓகேவா என்று கேட்டு குறும்பாக சிரித்தான். டேய், அலறினாள் அவள். அக்கா, நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இது மட்டும் வேண்டாம் சாமி. அவர்கிட்ட என்னால பேச முடியுமா என்ன என்று படபடவென்று சொல்லிவிட்டு ஆதியின் தலையில் 2 கொட்டு கொட்டிவிட்டு முறைத்தவாறு சொல்லிவிட்டு வெளியில் சென்றாள். பிரியாவும் ஆதியும் ஹைஃபை கொடுத்து உறக்க சிரித்தார்கள். அப்போதுதான் பிரியா நித்யாவின் முகத்தை பார்த்தாள். அவள் முகத்தில் தெரிந்த கோபம் கண்டு, ஆதி, எங்கேயோ பயங்கரமா சூடாகுதுடா என்றாள். உறக்க சிரித்தவன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தி என்று விட்டு நித்யாவின் அருகில் சென்றான். எதுக்கு என் அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் என்று கேட்டுக்கொண்டே அவள் தோளில் தன் நாடியை பதித்தான். ஏ பிரியா, இங்கே எல்லாரையும் செல்லம் கொடுத்து கெடுக்கிறது யாரு என்றாள் கோபமாக. இதுல என்னக்கா டவுட், உங்க அருமை பையன்தான். மீண்டும் நித்யா அவனை முறைத்து விட்டு வேலையில் கவனம் செலுத்தினாள். அம்மா, இங்க பாருங்களேன் என்று அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்க செய்தவன், என்னோட தம்பிங்க தங்கச்சிங்க ஆசைப்படுறத செஞ்சு கொடுக்க முடியலனா அப்புறம் நான் என்ன அண்ணன் என்றான் கெஞ்சலாக. சில நிமிடங்கள் அவனை முறைத்தவள், உன்னை சொல்லியும் தப்பு இல்லடா, நீ 2 பேர்கிட்ட வளர்ந்தியே, அவங்கள சொல்லணும், அவங்கள மாதிரியே உன்னையும் வளர்த்து வச்சிருக்காங்க என்றாள் இன்னும் கோபமாக. அதை கேட்ட சிறு பிள்ளையை போல் பெரியப்பா என்று கத்திக்கொண்டே வெளியில் ஓடினான் ஆதி. டேய் டேய் என்று தடுக்க முற்பட்டாள் பிரியா. விடுடி, அவர்கிட்ட எனக்கு என்ன பயமா என்று சொல்லிவிட்டு பசங்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வை என்றாள். புன்னகையோடு பிரியா வெளியில் செல்ல, அங்கே சத்யாவும் முரளியும் ஏற்கனவே பிள்ளைகளை அமர வைத்து ஊட்ட ஆரம்பித்திருந்தனர். ஆதியும் அவர்களோடு ஐக்கியமாகி இருந்தான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் பிள்ளைகளிடம் கூறினான் முரளி, ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமா படுத்து தூங்கிடணும். நாளைக்கு லீவு தானே, நாளைக்கு மெதுவா பேசிக்கலாம், சரியா என்றான். எல்லோரும் சரி என்பதை போல் தலையசைத்தனர். சத்யாவா என்று அவளிடம் சொல்லிவிட்டு எழுந்து கொண்டான் முரளி. அப்போது ஆதியின் செல்போன் ஒலிக்க, சரியாக முரளியின் செல்போனும் ஒலிக்க, மச்சான் என்றான் முரளி புன்னகையோடு. நிதிஷின் எண்ணை பார்த்த ஆதி, பெரியப்பா, மாப்ள என்று தன் செல்போனை திருப்பி அவனிடம் காட்டினான். இருவரும் ஒரு நிமிடம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதுக்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் கால் பண்றாங்க என்றாள் சத்யா. இதுல ஏதோ இருக்கு என்றான் முரளி. எனக்கும் அப்படிதான் பெரியப்பா தோணுது, இருங்க என்று விட்டு முரளியின் அருகில் வந்தான் ஆதி. இருவரும் செல்போனை ஒரு நொடி பார்த்துவிட்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின் பார்வையாலேயே எதையோ பகிர்ந்து கொண்டு மெதுவாக தலையசைத்து விட்டு மீண்டும் ஜாக்கிரதையாக இருவரும் ஒரே நேரத்தில் அழைப்பை ஏற்று ஹலோ என்றனர். அங்கே மாதேஷ், நிதிஷ் இருவரும் செல்போனை ஸ்பீக்கரில் போட்டிருக்க 2 குரல்களும் ஒரே நேரத்தில் ஹலோ என்று ஒலித்தது. அதை கேட்ட நந்தினி தன்னையும் அறியாமல் அடப்பாவிங்களா என்றாள். அஸ்விதாவோ கையை தட்டி குதித்து சிறு பிள்ளையை போல் சந்தோஷித்தாள். மாதேஷும் நிதிஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொள்ள, இப்போது ஆதியும் முரளியும் கொஞ்சம் இடம் தள்ளி நின்று, சொல்லு மச்சான், சொல்லுடா மாப்ள என்றனர் ஒரே நேரத்தில். ஆதி, வீட்லையா இருக்க என்றான் நிதிஷ் யோசனையாக. பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு,
கண்டுபிடிச்சிட்டியா என்றான். அதான் மாமா பார்த்தேன் என்றான் மாதேஷ். மச்சான், நீ என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு அவன் கூட இப்படி போட்டி போடுற என்றான் முரளி கோபமாக. கூல் மாமா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? இப்போ எல்லாம் நான் கோபப்படுறதே இல்லை, நீ தான் கோபப்படுற என்று சொல்லி உரக்க சிரித்தான் மாதேஷ். என்ன மாப்பிள்ள பைத்தியக்காரத்தனம் இது என்றான் ஆதியும் கொஞ்சம் கோபமாக. ஆதி, நீ அவனை திட்டாத, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஆரம்பிச்சது உன்னோட அத்தை தான் என்றவன். மாமா, இவ்வளவு நேரம் என்கிட்ட கோபப்பட்டியே, எங்க உன் தங்கச்சியை திட்டு பார்ப்போம் என்றான். அத்தை, மாமா மாட்டி விட்டுட்டாங்க என்றாள் அஸ்விதா நந்தினியின் காதோரத்தில். மாட்டிவிட்ட தன் கணவனை முடியும் மட்டும் முறைத்தாள் நந்தினி. அவனோ உரக்க சிரித்து கொண்டிருந்தான். தலையில் அடித்து கொண்ட முரளி, நந்தினி என்றான் கோபமாக. ஐயோ அண்ணா, நான் தூங்கி 1/2 மணி நேரம் ஆச்சு என்றாள். அவள் கூறிய விதத்தில் சிரித்து விட்டான் முரளி. அடேங்கப்பா, எவ்வளவு ஹார்ஷா உன் தங்கச்சியை திட்டுற மாமா நீ என்றான் மாதேஷ். சரி சரி, முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணோம் என்றான் நிதிஷ். ஒரு ஃபோனை கட் பண்ணி தொலைங்கடா என்றான் முரளி. புன்னகையோடு நிதிஷ் அழைப்பை துண்டித்து விட முரளி ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான். மாமா, ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லு மச்சான், நீயும் நானும் தாத்தாவாக போறோம். அதை கேட்டு சிலையாக உறைந்து நின்றான் முரளி. எல்லோரும் மாதேஷ் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்க கையை தட்டி தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். அத்தனை பேரின் கைத்தட்டலும் அங்கே அஸ்விதாவிற்கு கேட்க அவள் விழிகள் கலங்கி குளம் கட்டிவிட்டன. அவள் கலங்குவதை பார்த்து நந்தினி அவளை தன் தோளோடு அணைத்து கொண்டாள். ரொம்ப சந்தோஷண்டா மாப்ள என்றான் ஆதி. தேங்க்ஸ்டா மச்சான் என்றான் நிதிஷ். என்ன மாமா, சத்தத்தையே காணோம் என்றான் மாதேஷ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மச்சான். மருமகனே, ரொம்ப சந்தோஷம். இரு மாமா, என் மருமக கிட்ட கொடுக்கிறேன் என்று விட்டு அஸ்விதாவிடம் ஃபோனை கொடுத்தான் மாதேஷ். அஸ்வி குட்டி, ரொம்ப சந்தோஷண்டா. தேங்க்ஸ் பெரியப்பா. பெரியம்மா இங்க? இங்கதாண்டா தங்கம் இருக்கேன் என்று அவளும் தன் சந்தோஷத்தை தெரியப்படுத்தினாள். அஸ்வி, அப்பா அம்மா கிட்ட பேசு என்று முரளி வேணுவை பார்க்க, பெரியப்பா, நான் என் ஃபோன்ல இருந்து பேசிக்கிறேன், இது மாமா ஃபோன், நான் வச்சிடவா என்ற அழைப்பை துண்டித்து விட்டு மாதேஷிடம் கொடுத்து விட்டாள். பின் நிதிஷும் அஸ்விதாவும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். பிறகு அஸ்விதா வீட்டில் எல்லோரிடமும் வாய்ஸ் காலிலும் வீடியோ காலிலும் பேசி முடித்தாள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டவள் நிம்மதியாக கண்ணயர்ந்தாள். ஆனால் நிதிஷின் மனம் புயலில் சிக்கிய மரமாக தள்ளாடி கொண்டிருந்தது. அவனுக்கு தூக்கம் வரவில்லை. உறங்கும் தன் மனைவியையே அமைதியாக வெகு நேரம் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். பிறகு எழுந்து பால்கனியில் சென்று அமர்ந்தவன் ஆதியை அழைத்தான். ஒரே ரிங்கிலேயே ஆதி எடுத்து விட்டான். என்னடா மச்சான், டக்குன்னு எடுத்துட்ட? நீ கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? 2 பேரோட சண்டையும் தீந்துடுச்சு போல. பத்தாததுக்கு நல்ல விஷயம் வேற சொல்லியிருக்க. ஆனாலும் உன் முகத்தில் ஏதோ ஒரு வருத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதான் கண்டிப்பாக என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு உனக்காக மொட்டை மாடியில் காத்துக்கிட்டு இருந்தேன். நிதிஷ் அமைதியாக இருந்தான். சரி சொல்லு, என்ன விஷயம்? அனைத்தையும் அவனிடம் ஒப்பித்தான் நிதிஷ். மச்சான், என் சுவியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா வேதனையோடு கேட்டான். டேய், என்னடா, நடந்து முடிஞ்சதை பற்றியே ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒழுங்காக இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கடா. இல்லடா மச்சான், மனசு ஒரு மாதிரி இருக்கு. அவள் அன்னைக்கு கோபப்பட்டப்போ கூட எனக்கு அது பெருசாக தெரியல. அவளை நான் புரிஞ்சிக்கவே இல்லையே மச்சான். டேய் என்ற ஆதி ஏதோ சொல்ல வர அதற்குள் நிதிஷின் ஃபோனை கைப்பற்றி இருந்தாள் அஸ்விதா. அண்ணா, தங்கையின் குரலில் ஒரு நொடி திகைத்தவன் பிறகு, என்ன பாப்பா என்றான் ஆதி. முதல்ல போய் தூங்குனா. இவருக்கு தான் வேற வேலை இல்லை, உனக்குமா இல்லை? இவர் இல்லைன்னா இவர் சொல்கிற வேலையை செய்ய 100 பேர் இருப்பாங்க. உனக்கு அப்படியா? முதல்ல போய் தூங்கு என்று கோபமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் அஸ்விதா. நிதிஷ் அவளை அடிப்பட்ட பார்வை பார்த்து கொண்டு இருந்தான். அவனை முறைத்தவள் ஃபோனை டேபிளில் வைத்து விட்டு அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவன் கழுத்தோடு கையை கட்டி கொண்டு, ஏண்டா இப்படி பண்ற என்றாள். எதுவும் பேசாமல் அவளை இடையோடு அணைத்து கொண்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் நிதிஷ். எனக்கு தெரியும்டா, நீ இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை பண்ணுவேன்னு. நீ வேஸ்டுடா ரசகுல்லா என்றாள். ஒரு நொடி திகைத்தான் நிதிஷ். ஏனெனில் மிகவும் அந்தரங்கமான அவர்களின் நேரங்களில் மட்டுமே அவள் அப்படி அவனை கொஞ்சுவாள். மூஞ்சப்பாரு, அப்படியே ரசகுல்லா மாதிரி. எப்படிடா இப்படி இருக்க? உனக்கு மீசை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், ரசகுல்லான்னு நினச்சி உன்னை கடிச்சு சாப்பிட்ருப்பேன் என்பாள். இப்போ மட்டும் என்ன, நீ கடிச்சா நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன் என்பான் குறும்பாக. அவளும் பட்டென்று அவன் கன்னத்தில் கடித்து வைப்பாள். ஏ பைத்தியம், என்னடா யோசனை என்றாள். அதில் தன்னிலை அடைந்தவன், இன்னும் என் மேலே உனக்கு கோபம் இருக்கா சுவி என்றான். உன்கிட்ட சொன்னது தப்பா போச்சுடா. இத்தனை நாள் உன்கிட்ட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு காரணம் சொன்னேன், அவ்வளவுதான்.
அதுதான் எனக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லை. உன்கிட்ட சண்டையும் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் தானே, ஃப்ரீயா விடுடா என்று விட்டு அவன் மூக்கோடு மூக்கை உரசினாள். பின் மெல்லிய குரலில் கூறினாள், நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? அப்பப்போ அத்தானை சைட் அடிச்சியே, எப்போ எல்லாம் சைட் அடிச்ச அப்படின்னு கேட்பான்னு நினச்சேன். நீ என்னன்னா இப்படி சோக கீதம் வாசிச்சுக்கிட்டு இருக்க என்று விட்டு அவன் முகம் முழுவதும் சின்ன சின்னதாக முத்தம் வைத்தாள். அதில் உருகி போனான் நிதிஷ். அஸ்விதா பேசிய பின் சிறிது நேரம் அவர்கள் பேசியதையே யோசித்து கொண்டிருந்தான் ஆதி. இனி இருவருக்கும் அதிகம் சண்டை வராது என்று தோன்றியது. மனதில் பிறந்த நிம்மதியோடு கீழே வர நித்யாவும் பிரியாவும் முரளியின் அறைக்கு வேகமாக சென்று கொண்டு இருந்தார்கள். பிரியாவின் கையில் இருந்த ஊசியை கண்டவனின் முகம் சுருங்கியது. அவன் மனம் மீண்டும் வேதனையை தேக்கி நின்றது. பெரியப்பா என்று அவன் உதடுகள் வலியோடு உச்சரித்தன. முரளிக்கு நேர்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.